ராகி தோசை. உளுந்து 1 கப்பு, 3 கப்பு நம்ம ராகி மாவு எடுத்து அந்த உளுந்தை அரைச்சதுக்கப்புறம் ராகி மாவை ஆட் பண்ணி உப்பு போட்டு ஃபெர்மெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ராகி தோசை. இதுவும் பிரெட் டோஸ்டரில் அதை மேக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்தது. ஈஸி, ரொம்ப இது பண்ணுறதுக்கு. பிரெட் டோஸ்ட்டை ஆன் பண்ணிவிட்டு உடனே நம்ம அது ஹீட் ஆன உடனே தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பேபி ஸ்பினாச்சோட சட்னி. அருமையாக அந்த பேபி ஸ்பினாச்சு, உப்பு, அரை பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டு. தேவைப்பட்டால் நீங்கள் புதினா சேர்த்திக்கலாம், கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். எதுலேயுமே அதிக ஆயில் கிடையாது, அதே மாதிரி அரிசியும் கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் சரி இந்த மாதிரி அரிசியே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ராகியும் உளுந்தும் சேர்த்து இந்த தோசையோடு சேர்ந்து ஆயிலே இல்லாத கீரை சட்னி, ஸ்பினாச்சை சின்ன சின்ன பேபி ஸ்பினாச்சோட லீஃபோடு சேர்ந்து அழகாக நம்ம காரம் இல்லாமல் சட்னி அரைச்சி சாப்பிட முடியும். அருமையான தோசை, கண்டிப்பாக ஆரோக்கியமானது. பண்ணி பாருங்கள்.